சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் மிக முக்கியமான ஒன்றை சொல்ல வந்திருக்கிறேன். இதை நீ முழுமையாக கேட்டுவிடு பிள்ளையே. உன் சாயப்பா சொல்வதை நீ நம்ப வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். உன் மனதில் எப்போதும் உன் சாயப்பாவை நினைத்து கொண்டிருக்கிறாய். என் மீது உனக்கு அதிக பக்தி நீ வைத்திருக்கிறாய். என் மீது நம்பிக்கையும் பக்தியும் நீ வைத்திருப்பதை சாயப்பா மகிழ்ந்தேன். நான் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். இப்போது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன் சாயப்பா என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை பார்த்து பார்த்து செய்கிறாய். அதே போல உனக்கு பிடித்த உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் பக்தியும் உன் நம்பிக்கையும் நான் கண்டு சந்தோஷப்படுகிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சினைக்கு தீர்வை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை புரிந்து கொள். நல்லவர்கள் போல உன்னிடம் பேசி பழகுவார்கள். ஆனால் அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்களே இல்லை. யாரையும் நம்பி விடாதே பிள்ளையே. நல்லவர்கள் போல நடிப்பவர்களை நீ ஒருபோதும் நம்பி விடாதே. ஒரு நாள் அவர்கள் வேஷம் கலைந்துவிடும். நேரத்திற்கு ஏற்றது போல மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். எப்படி நான் இது போல அவர்களை எண்ணத்தை மாற்றி பேசுகிறார்களே என்று அவர்கள் செயலை பார்த்து நீ மிகவும் கவலைப்படுகிறாய். பிள்ளையே, நீ நடந்து முடிந்ததையே அவர்கள் சொன்னதை நினைத்தால் உனக்கு எப்போதும் உன் மனதில் கவலைகள் தோன்று கொண்டிருக்கும். இதற்கு எல்லாம் நீ சரியான பதிலை அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும் தானே? அப்போது அவர்கள் கண்முன் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் எப்போது வரும் என்று நீ எதிர்பார்க்க வேண்டும். உன் நிலை மாறும் என்று நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். பிள்ளையே, நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று இதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு பிடிக்காத செயலை ஒருவர் செய்யும்போது அதை பார்த்து உனக்கு கோபம் வருகின்றது. அந்த கோபத்தால் என்ன பேசுகிறாய் என்று கூட தெரியாமல் அவர்கள் மனம் நோகும்படி பேசிவிடுகிறாய். இதுபோல் நீ கோபப்படக்கூடாது பிள்ளையே. பொறுமையாக நீ இருக்க வேண்டும். உன்னுடைய பொறுமைதான் உனக்கு எல்லா விஷயத்திலும் உனக்கு உதவியாக இருக்கும். உன் வெற்றிக்கு உன் பொறுமைதான் மிக முக்கியம். கோபம் என்பது அத்தனையும் கெடுத்துவிடும். உன் கோபத்தை நீ எங்கு காட்டினாலும் அதில் பாதிப்பு உனக்குத்தான், எந்த பயனும் இல்லை. அதனால் உன் கோபத்தை நீ விட்டுத்தான் ஆக வேண்டும். பிள்ளையே, அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து உன் வெற்றியை பெற வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மற்றவர்கள் முன் உன் கோபத்தை காட்டி உன்னுடைய நல்ல பெயரை நீ கெடுத்து கொள்ளாதே. பிள்ளையே, உனக்கு துரோகம் செய்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பதை விட அவர்களை விட நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் நினைக்கும் எண்ணங்களை எல்லாமே நீ பொய்யாக்க வேண்டும். பிள்ளையே, தேவையில்லாமல் உன்னை சீண்டி பார்த்து உன் மனதை காயப்படுத்தி அவர்கள் பாவ மூட்டையை சேர்த்து கொள்கிறார்கள். முதலில் இவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிடு. உனக்கு பிடித்ததை நினைத்துப்பார். நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்ததை நினைத்து சந்தோஷப்படு. என்றும் நல்ல எண்ணங்களை நல்லதை நினைத்து கொண்டிரு.
பிள்ளையே, இதுபோல் இருப்பவர்களை நீ நினைத்து கொண்டிருந்தால் உன் மனதில் தேவையில்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் என்பதை நீ மறந்துவிடாதே. வெற்றி என்பது உன்னிடம்தான் இருக்கிறது. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முயற்சியை நீ செய்தால் உன் வெற்றி உன் பக்கம்தான் பிள்ளையே. நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தாலே போதும். அது உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றிவிடும். அதனால் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். பிள்ளையே, அதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நீ உன்னை பற்றி யாரிடமும் பதில் சொல்ல வேண்டாம். யாருக்காக பதில் சொல்ல நினைக்கிறாய்? யாருக்காக உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய்? பிள்ளையே, எல்லோருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன் என்று என்னை நம்பி நீ இருக்க வேண்டும். உன்னை பற்றி அவர்களுக்கு பதிலை நான் தருவேன். நீ பட்ட இந்த மனவலிகளை கூட நீ மறந்துவிடலாம். ஆனால் உன்னை அலட்சியப்படுத்தி உன் மனதை காயப்படுத்தியவர்கள் கண் முன் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மறந்து விடாதே பிள்ளையே. உனக்கான நல்ல நேரம் வரும்போது உன்னை காயப்படுத்தி பார்த்தவர்கள் சரியான பதிலடி அவர்களுக்கு கிடைத்துவிடும். அன்புக்கும் கடவுளுக்கும் மட்டும் நீ உண்மையாக பணிவுடன் இருந்தாலே போதும். உனக்கு பிடிக்காதவர்களிடம் அவர்களுடைய அதிகாரத்தை காட்டினால் நீ ஒரு நாளும் அடிபணிந்து இருக்க வேண்டும் என்பது இல்லை. பிள்ளையே, நீ உண்மையாக நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போலியாக இருப்பவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருப்பதால் நீ பூஜை செய்யும் போது அந்த பூஜையின் பலனாக உன்னை சுற்றி எதுவும் தீய சக்திகள் உன்னை நெருங்காது. மற்றவர்கள் உன் மனதை இப்படி கஷ்டப்படுத்தி உன்னை அழ வைத்தவர்கள் நாளை இதேபோல் அவர்களுக்கும் எந்த நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையில் இருந்து நீ வெளிவர வேண்டும். பிள்ளையே, உன்னை ஒரு அடி தள்ளி வைத்தால் நீ அவர்களை 10 அடி தள்ளி வைக்க வேண்டும். உன்னிடம் நன்றாக பேசுகிறார்களா? நன்றாக பேசு. உன்னிடம் பேசவில்லையா? அப்படி இருப்பவர்களிடம் நீ துளி கூட அவர்களை நினைத்து பார்க்காதே. நீ பேசவும் வேண்டாம். பிள்ளையே, உன் மனதில் இருப்பதை அத்தனை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பது உன் சாயப்பாவுடைய பொறுப்பு. எல்லாம் இனி ஒவ்வொன்றாக சரியாகும். மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் உன் நேரத்தை வீணாக்காதே. உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. சந்தோஷமாக இரு. நல்லதே நினை. என்றும் உனக்கு நல்லதே உன் சாயப்பா செய்வேன். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?